ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிரேஷ் மகேந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கன்னியாகுமரியில் ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டான திருவள்ளுவர் ஸ்டாச்சு, விவேகானந்தா மண்டபம் அண்ட் புதுசாக கட்டி இருக்கிற கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கலாம் தாங்க வந்திருக்கோம். மார்னிங் இப்போ டைம் கரெக்டாக 5:30 ஆகுது. இவ்வளோ ஜனம் பீச்சில் எதுக்கு மார்னிங் வெயிட் பண்ணின்னு இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க, சன்ரைஸ் பார்க்க தான் இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. சன்ரைஸ் பார்த்ததும் ஃபோட்டோஸ் எடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. அங்கேயே ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. 100 ருபீஸ் ஒரு பிக்குக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. எங்கள் மம்மி கன்னியாகுமரிக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வராங்கன்னு நம்ம ஒரு 4 ஃபோட்டோ ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த ஃபோட்டோஸை காட்டுறேன் பாருங்கள், எல்லாம் நல்லாயிருக்கு. சன்ரைஸ் பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ரிட்டர்ன் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து இங்கே ஏலம் விடுறாங்க பாருங்கள். பீச் கிட்ட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருந்தீங்கன்னா அங்கே அவங்க ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. ரிட்டர்ன் வர வழியில் இந்த ஷாப்பில் நீங்கள் அந்த ஸ்லிப் காமிச்சிங்கன்னா ஃபோட்டோஸ் 5 மினிட்ஸில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி. ஸோ சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் போட்டில் கிளாஸ் பிரிட்ஜு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு, விவேகானந்த மண்டபம்லாம் பார்க்க கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற இந்த லைன் தாங்க நம்ம போட்டில் போய் திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்குறதுக்கான க்யூ. இப்போ நீங்கள் இந்த ஆப்போசிட்டில் பார்க்குற க்யூ வந்து 75 ருபீஸ்க்கு டிக்கெட்டில் நின்று இருக்கிறோங்க. இந்த க்யூ வந்து 300 ருபீஸில் நிற்கிறோங்க. என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் குழந்தைங்க கூட வயசானவங்க கூட வரீங்கன்னா, மார்னிங் ரொம்ப சீக்கிரம் வர்றீங்கன்னா தயவு செஞ்சு 75 ருபீஸ் டிக்கெட்டில் போயிடாதீங்க. ஏன்னா 75 ருபீஸ் டிக்கெட் க்யூ வந்து அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகிறதில்ல. 300 ருபீஸ் டிக்கெட் வாங்குறது வந்து அந்த லைன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுது. பட் இந்த லைன் வந்து அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகிறதில்ல. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 12:30க்கு அப்படி வரீங்கன்னா அந்த 75 ருபீஸ் டிக்கெட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பார்த்து வேணால் அந்த லைன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது போட்டுக்கிட்ட வந்துட்டோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா 2 கியூ இருக்கும். ஒன்று லேடிஸ்க்கு செப்பரேட் கியூ, ஜென்ஸுக்கு செப்பரேட் கியூ இருக்கும். எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டு தான் போட்டு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அங்கே லைஃப் ஜாக்கெட் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம போகும்போது அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுன்னு தான் போட்டு உள்ளவே ஏறணும். இப்போ நம்ம போட் இறங்கி இந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இறங்குந்துமே இங்கே வந்து 30 ருபீஸ் டிக்கெட் ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாருக்கும். ஸோ அந்த டிக்கெட் வாங்கின்னு மேலே விவேகானந்தர் ஸ்டேச்சு, கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கிற இடத்துக்கு போயின்னு இருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து வியூ மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது இடம், பிளேஸ் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்க. இங்கேருந்து தாங்க கிளாஸ் பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த வழியாக மேலே ஏறி இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்க தான் போயின்னு இருக்கிறோம். இப்படி மேலே ஏறி போகும்போது அங்கங்கே ஜன்னல் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதுலேருந்து வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் பக்கத்தில் இவ்வளோ கிட்டத்தில் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக செதுக்கியிருக்கிறாங்க. அந்த கிட்ட வந்து அந்த கால் விரல், அந்த விரலில் இருக்கிற நகம் வரைக்கும் வந்து அவ்வளோ தத்ரூபமாக செதுக்கியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. விவேகானந்தர் மண்டபம் வந்து ஃபோட்டோ வீடியோ வெளியேருந்து தான் எடுக்க முடிஞ்சிச்சு, உள்ளே அலௌட் இல்லை. நம்ம எல்லா பிளேசஸ் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த வருஷம் சம்மரில் நம்ம கன்னியாகுமரிக்கு ஃபேமிலியோடு வந்து இங்கே ஸ்டாச்சு ஆகட்டும், கிளாஸ் பிரிட்ஜ் ஆகட்டும், அப்புறம் அங்கே இருந்து கடல் பார்க்கும்போது அந்த வியூ எல்லாம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குமோ நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய் பாய்.